இந்த உலகத்திலே சாதாரணமாக 4 விதமாக அன்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. கிரேக்கத்திலே இந்த 4 விதமான அன்புகளுக்கான பெயர்களை கூற வைத்திருக்கிறார்கள். விரைவாக அந்த 4 விதமான அன்பு என்னென்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். கவனிங்க. ஒருவேளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்வதானால் கவனமாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளும்படி நான் கேட்கின்றேன். முதலாவது, இந்த கிரேக்க பாஷையில் 4 விதமான அன்புக்கு 4 பெயர்களை வைத்தார்கள். முதலாவது ஈரோஸ் அல்லது எரோஸ் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டது. இந்த எரோஸ் என்று அழைக்கப்படும் அன்பு எதற்கு அடையாளம் என்றால், அழகின் அடிப்படையிலே கவர்ந்து இழுக்கப்பட்டு அதனால் உண்டாகிற அன்பு. இது சாதாரணமா இந்நாட்களில் நிறைய பேர் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்படி லவ் பண்றேன் என்று சொல்கிற அவர்களுக்குள்ளே இப்படி உருவாகிற அன்பு எதின் அடிப்படையில் இருக்கும் என்றால், அந்த ஆணுடைய அழகின் அடிப்படையில் அல்லது அந்த பெண்ணுடைய அழகின் அடிப்படையில். அந்த பையனுடைய அழகை பார்க்கிற போது அந்த பெண்ணின் அழகை பார்க்கிற போது தங்களுக்குள் உண்டாகிற இச்சையின் அடிப்படையிலே சார்ந்ததுதான் இந்த எரோஸ் என்கிற அன்பு. இன்னும் சுருக்கமாக சொன்னால் இது சரீர பிரகாரமான அன்பு. இன்னும் அதை தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் சரீர இச்சைகளை தீர்த்து கொள்ள உண்டாகின்ற ஒரு அன்பு. இதுதான் இந்நாட்களிலே அதிகபட்சமாக ஆண்கள் பெண்கள் லவ் பண்றோம் காதல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, உண்மையில் இது அன்பு இல்லைங்க. இந்த அன்பு எந்த அன்பென்றால், சரீர பிரகாரமான இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக பழக்கத்தினால் ஏற்படுகின்ற அந்த அன்பு இப்படிப்பட்டதுதான். ஒருமுறை அந்த ஆண் அந்த பெண்ணோடு சரீர பிரகாரமாக சேர்ந்த பின்பு அல்லது அந்த பெண் அந்த ஆணோடு சரீர பிரகாரமாக கலந்த பின்பு ஏனோ இந்த அன்பு உடனே காணாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் இந்த அன்பு பிறந்ததற்கு காரணமே பிறரோடு தன்னுடைய சரீர இச்சையை தீர்த்து கொள்வதற்கான உருவான அன்பு. இது நாட்களில் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் காதல்னு சொல்லி கண்டபடி ஊர் சுத்துறாங்க இல்லையா? அப்படி கண்டபடி ஊதாரித்தனமாக சுற்றி அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த காதல் என்ற பெயரிலே கீழ்த்தரமான காரியங்களிலே ஈடுபட்டு அருவருப்பான பாவ காரியங்களை செய்து திருமணம் செய்யும் முன்பே கணவன் மனைவி போல வாழ்ந்து தேவைகள் தீர்ந்து போன பிறகு ஒருவரை ஒருவர் விட்டு மறந்து பிரிந்து அட்ரஸ் இல்லாமல் போய் இன்னொருவரை தேடுகிற அன்பு இதுதான். வேதாகமத்தில் ஒருத்தன் காதலித்தான். அவனுடைய காதலே ஒன்றுக்கும் உதவாத காதல், வரைமுறையற்ற அருவருப்பான காதல். ஆனால் கவனிங்க, சரீர பிரகாரமான இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்காக உருவாகின்ற அன்பு எப்பேற்பட்டதென்பதை ஓரிரு வசனங்களை வாசித்து காண்பித்துவிட்டு நான் தொடருகிறேன். சாமுவேல், 2 சாமுவேலின் புத்தகம். கவனிங்க, ஒருவேளை இந்நாட்களில் நம்மில் யாராவது சரீர பிரகாரமான இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்காக அன்பாக பேசுகிறவர்கள், அன்பாக பழகுகிறவர்கள், படிக்கிற இடத்திலோ அல்லது வேலை செய்கிற இடத்திலோ அல்லது எந்த இடமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சரீர இச்சைகளை தீர்த்து கொள்ள நிறைவேற்றிக் கொள்ள அன்பாக பேசுகிறது போல் பேசுகிறாய் அல்லவா? அது உண்மையான அன்பு அல்லவே அல்ல. அது எப்படிப்பட்ட அன்பு? உன்னுடைய காம விகார இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கு நீ பேசுகின்ற இனிய வார்த்தைகள், இந்த அன்பு சம்பந்தப்பட்டதுதான். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 13, 14 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறேன். மீதி வசனங்களை வாசிக்க விருப்பமில்லை. ஏனென்றால் அங்கே நடந்த ஒரு சம்பவம். ஒரு துன்மார்க்கன் நடைமுறை எல்லாவற்றையும் மறந்து அன்பாக இருப்பது போல் நடித்து துன்மார்க்கமான காரியங்களை செய்தான். 13 மற்றும் 14. நீயும் இஸ்ரவேலிலே மதிகெட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றான். அதாவது நீனா ரொம்ப விருப்பம்னாராம், நீனா உயிர் அப்படின்னாராம், உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னாராம், நீ மாத்திரம் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னாராம். ஆரோக்கியம் கூட குறைவுபட்டு விட்டதாம். அப்படி ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நலிந்து போன அந்த காதலித்தவன் இடத்திலே அந்த பெண் வந்தாளாம். அந்த பெண் சொல்லுகிறாள், இப்படி ரகசியமாக நாம் பாவங்களை செய்வது நல்ல காரியம் அல்ல. திருமணம் என்று ஒன்று செய்து கொண்டால் அதற்கென்று நடைமுறை இருக்கிறது என்று அவள் கொஞ்சம் புத்தியோடு பேசுகிறாள். உயிருக்குயிராய் நேசிக்கிறேன், உயிரையே கூட தருவேன் என்று பேசினவன் இப்ப என்ன சொல்றான் பாருங்க, கவனிங்க. பெரியவங்களோட இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் என்று அந்த பெண் சொன்னபோது 14வது வசனம், அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள். அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன்.
அவனுக்கு காம இச்சை இருந்தது. அதுதான் அன்பு என்று நினைத்தான். அதுதான் அவனுடைய கோரிக்கை, அதுதான் அவனுடைய ஆசை, அதுதான் அவனுடைய ஆலோசனை. தொடர்ந்து வாசிக்கலாம். அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான். அவள் மீது மிகவும் இஷ்டம் என்றான். அவளை பிடிக்கும் என்று சொன்னான். அவள் இல்லாமல் இருக்கவே முடியாது. நான் அப்படி இருந்தவன். அவள் அவனிடத்திலே வந்தபோது அன்பாக பேசி பெரியவர்களோடு சொன்னால் நன்றாக இருக்கும், இப்படி ரகசியமான காரியங்கள் சரியல்ல என்று சொன்னபோது அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? பெரியவங்களை கூப்பிட்டு பேசியிருக்கணும்ல, பேசவில்லை. தனக்கு எப்பொழுது அவள் தனியாக கிடைத்தாலோ, தனி ஆளாக வந்து மாட்டினாளோ, உடனே அவளை கற்பழித்து கெடுக்க முயற்சி செய்கிறான். இதுதான் இந்நாட்களிலே அநேக பையன்களும் பெண்களும் காதல் என்ற பேரிலே செய்கின்ற அருவருப்பான காரியம். தனியா வந்துட்டா அவ்வளவுதான். தனியா எப்ப சிக்குவான், தனியா எப்ப சிக்குவா, ரகசியமா சந்திக்கிற சான்ஸ் ஏதாவது கிடைக்குமா, யாரு கண்ணுக்கும் படாத மாதிரியான இடம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாவ இச்சைகளோடு கூட பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள், அது அவர்களின் உண்மையான அன்பு அல்ல. இந்த அன்புக்குத்தான் பெயர் என்னவென்றால் எரோஸ். அதாவது காம இச்சை உருவாகிற போது, இச்சைகள் உருவாகிற போது அன்பா பேசுற மாதிரி பேசுறாங்க இல்லையா? அதாவது தன் சரீர இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக வருகிற அன்பான பேச்சு, அதில் உண்மையான அன்பு இருக்கவே இருக்காது. இப்போ அவளை பலவந்தப்படுத்தி கற்பழிக்கிறான். அவளை விரும்பினான், திருமணம் செய்யவும் நினைத்தான். அவள் தனியாக வந்தாள். அன்போடு பேசுவதற்கு பதிலாக தன் சரீர இச்சையை தீர்த்து கொண்டான். தன் இச்சை தீர்ந்ததற்கு பிறகு கொஞ்சம் ஆறுதலா பேசியிருக்கலாம்ல, அன்பா பேசியிருக்கலாம்ல. சரி, நான் பெரியவங்க கூட பேசுறேன், உன்னை ஏமாத்துற நோக்கம் எனக்கு இல்ல, கட்டாய விவாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையாங்க? நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்ன? உண்மையில் அவனுக்குள் இருப்பது அன்பு அல்லவே அல்ல. உண்மையில் அவனுக்குள் இருப்பது இச்சை, காம விகார இச்சை. அந்த காம இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் அன்பு என்கிற ஒரு போர்வையை போர்த்துக் கொண்டான். என்ன நடந்தது? அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான். அம்னோன் அவளை இப்படி செய்ததற்கு பிறகு அவள் மீது இன்னும் அதிகமான அன்பு வைத்து, அப்படின்னு உங்க பைபிள் இருக்காங்க என்ன இருக்குங்க? தன் இச்சை தீர்ந்த பிறகு அவனுக்குள் என்ன வந்தது? அந்த பாவிக்கு என்ன வந்தது? வெறுப்பு. அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு அப்படின்னு துரத்து விட்டாங்க. பாவி தங்கைகளே, எப்பவாவது புரிந்து கொள்கிறாயா அவனுடைய நிலைமை ஏன் இன்று இப்படியாகி இருக்கிறது என்று? அவன் ஏதோ உண்மையா நேசிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, உயிரே தருவான்னு நினைக்கிற நீ. ஆனால் அவனுடைய இச்சைகளை தீர்த்ததற்கு பிறகு அவன் உன்னை இரக்கமேன்றி வெறுத்து ஒதுக்கி விடுவான். இரக்கமே இல்லாமல் எதையும் செய்து விடுவான். உன்னுடைய அழகை, உன் சரீரத்தை அனுபவித்ததற்கு பிறகு உன்னை அவமானப்படுத்தி துரத்தி விடுவான். இதுக்கு பேர் காதலா? தம்பிமார், தங்கமார், கவனிக்கிறீங்களா? காதல் அல்ல இது. உண்மையான அன்பும் அல்ல. சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நீ பேசுகிற வார்த்தைகளிலே அன்பு இருக்காது. அன்பு இருக்கிறது போல தோற்றத்தை உண்டாக்குமே தவிர அது இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்காக மாத்திரமே. நீ பேசுகின்ற வார்த்தைகள் தேன் பூசிய பாய்சன் நிறைந்த வார்த்தைகள் அவை. பாவம், அதை புரிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல் சில ஆண்களும் பெண்களும் தங்கள் உன்னதமான வாழ்க்கையை அடகு வைத்து விடுகிறார்கள், பாழாக்கி விடுகிறார்கள். இரண்டாவது, எது உண்மையான அன்பு? எரோசா அல்ல. இரண்டாவது ஃபீலியா. ஃபீலியா என்கிற வார்த்தையை இரண்டாவது அன்பாக, நான் சொன்னது போல கிரேக்கத்திலே அன்புக்கு 4 வார்த்தைகள் சொல்கிறார்கள். அதாவது 4 விதமான அன்பு. அதன் அர்த்தத்தையும் விளக்கியிருக்கிறார்கள். எரோஸ் என்கிற அன்பு சரீர பிரகாரமான இச்சைகளினாலே வருவது. ஃபீலியா என்றால் அண்ணன் தம்பிக்கு இடையே, அக்கா தங்கைக்கு இடையே, பாய் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்கிறோமே, அல்லது உறவுக்காரர்கள் மத்தியிலே உருவாக்குற அன்பு. அண்ணன் தம்பிக்கு இடையேயான அன்பு. இன்னைக்கு அண்ணன் தம்பி மத்தியில எல்லாம் அன்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே நாட்களில் அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே அன்பு குறைந்து விட்டது. அக்கா தங்கைக்கு மத்தியிலே அன்பு குறைந்து விட்டது. அடுத்தவர்களுக்கு இடையே, உறவர்களுக்கு மத்தியிலே, நட்புகளுக்கு இடையிலே உண்மையான அன்பு என்பது இன்று குறைந்து விட்டது. ஜெபிக்கிற கரங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? சாதாரணமா எப்பவாவது யாராவது ஒரு ஜெப கூடுகை ஏற்பாடு செய்யும் போதோ,
மீட்டிங்ஸ் ஆரம்பிக்கும் போதோ, ஜெபத்திற்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கூடுகை நடக்கும்போது அங்க ஜெபம் செய்கிற அந்த 2 கைகளை பார்க்க முடியும். அதாவது இப்படி இந்த மாதிரி இருக்கும். அந்த கையும் விரல்களும் ரொம்ப அப்படியே நலிஞ்சு போயிருக்கும். அது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பிரேயிங் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேரு? பிரேயிங் ஹேண்ட்ஸ். இது உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சித்திரம் என்பதை நாம் அறிவோம். அதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குங்க. அது ஒரு ஏழை குடும்பம், 10 பேருக்கு மேல பிள்ளைங்க. இப்படி அவ்வளவு பிள்ளைங்களுக்கு மத்தியில ஒரு நாள் ஒரு அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய், நாம நல்லா படிக்கணும்டா, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அப்பாவுக்கு துணையா நின்னு வீட்டில் இருக்கிற மற்ற பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆதரவா இருக்கணும்டா அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. சண்டே சர்ச்சுக்கு போனாங்க, தெய்வ வார்த்தைகளை கேட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நம்ம 2 பேருமே படிக்கணுங்கிறது அது கொஞ்சம் கஷ்டம் இல்ல? ஆமாடா. அப்போ ஒரு வேலை செய்யலாம். பூவா தலையா போட்டு பார்க்கலாம், காயின் போட்டு பார்க்கலாம். நீ ஜெயிச்சிட்டன்னா நான் படிக்க வைக்கிறேன், நான் ஜெயிச்சிட்டன்னா நீ என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அந்த சமயத்துல அவங்க டாஸ் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அண்ணன் தோத்துட்டாரு, தம்பி அதுல ஜெயிச்சிட்டாரு. அப்ப அந்த அண்ணன் வாக்கு கொடுத்தான். தம்பி, நீ போ, நான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், உனக்கு தேவையான ஃபீஸ் எல்லாத்தையும் நான் கட்டிடுறேன். ஒரு உன்னதமான கல்வியை முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு நானும் அப்புறம் படிச்சுக்கிறேன். நானும் உன் கூட படிச்சுட்டு அதே மாதிரி உன்னத கல்வியை பெற்றுக்கொள்றேன். முதல்ல நீ போ அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் அன்போட தன்னுடைய தம்பியை படிக்க அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு மாசமும் தேவையான ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிடுவார். அதே போல குவார்டர்லி, ஹாஃப் ஏர்லி எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவார். 4 வருடங்கள் அந்த தம்பி ஒரு உன்னத கல்விக்கு அந்த அண்ணன் படாத பாடு இல்லைங்க. கடினமாக உழைத்தார். மைனிங்ஸுக்கு போய் அந்த சுரங்கங்களுக்கெல்லாம் போய் அந்த மைன்ஸ்ல தான் ராப்பகலா கஷ்டப்பட்டார், கடினமா உழைச்சார். 4 வருடங்கள் கடந்த பிறகு தம்பி இந்த பலகை மேல நேர்த்தியாக செதுக்குகிற, மோல்டிங்ஸை உருவாக்குகிற கல்வியாளனாய் தான் ஒரு பயிற்சியாளனானார். கார்விங் செய்வதை அவர் கற்றுக்கொண்டிருந்தார். அந்த கல்வியை கற்று முடித்து திரும்ப வீட்டுக்கு வந்து விட்டார். எவ்வளவோ சந்தோஷமாக வந்ததற்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது, தம்பி வந்திருக்கிறான், படிப்பை முடித்துக்கொண்டு ஒரு சாதனையாளனாக சாதித்து விட்டு வந்திருக்கிறான் என்று எல்லோரும் சந்தோஷப்பட்டிருந்த போது, அந்த தம்பி எழுந்து, இன்று நான் இப்ப ஒரு கல்வியாளனாக வெற்றியோடு வந்திருக்கிறேன் என்றால் அது அண்ணன் பட்ட பிரயாசம்தான். என்னுடைய அண்ணனுடைய கடின உழைப்பால தான் நான் படிச்சு முடிச்சிருக்கேன். அந்த அண்ணனுக்கு வாழ்க்கை பூரா நன்றியோடு இருப்பேன். அதே சமயத்துல நான் இப்ப ஒரு வெற்றியாளனா வந்திருக்கேன். நல்லா படிச்சிருக்கிறதுனால நல்ல வேலையும் கூட எனக்கு கிடைச்சிருச்சு. உடனே அண்ணனிடத்தில் போய் சொன்னான், அண்ணா, நம்ம 2 பேருமே ஒரு நாள் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டோம் இல்ல? நீங்க படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க, நான் படிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்களை படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப நீங்க போங்க, நீங்க புறப்படுங்க, இப்ப நான் உங்களை படிக்க வைக்கிறேன் என்று சொன்னபோது அந்த அண்ணனோட கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. என்ன, நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன், இப்படி அழறீங்களே? நீங்க போங்க, கஷ்டப்பட்டு படிங்க, நீங்களும் கூட ஒரு நேர்த்தியான கார்விங் பண்றவரா நீங்க அந்த பயிற்சியை முடிங்க. அப்பா அண்ணன் சொன்னாரு, தம்பி, நான் அந்த மைனிங்க்கு போய் அந்த சுரங்கத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எத்தனையோ முறை அந்த சுரங்கத்துல நெருப்பு கற்கள் வந்து கை மேல விழுந்திருக்கு. இந்த கையில இருக்கிற எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிருச்சியா. இந்த கையை வச்சு இப்போ நீ சொல்ற மாதிரி, அதாவது கையில சுத்தி கூட பிடிக்க முடியாது, ஒளிய கூட கண்டிப்பா பிடிக்க முடியாது, அந்த கார்விங்கும் கத்துக்க முடியாது. ஏன்னா என்னோட கைகளெல்லாம் நலிஞ்சு போயிடுச்சுப்பா. ஆர்த்ரைட்டிஸ் வேற பாதிக்குது. இன்னைக்கு கொஞ்சம் பாரமுள்ள பொருட்களை கூட என்னால பிடிச்சு தூக்க முடியாது. அதனால நீ என்ன மறந்துருப்பா, என்னோட எதிர்காலத்தை பத்தியெல்லாம் மறந்துரு. நீ படிச்சு முடிச்சுட்ட போதும், நீ நல்ல உபயோகம் உள்ளவனா வந்திருக்க போதும், என் தம்பி ஒரு நல்லவனா உருவாக்கி இருக்கிறாங்கிற சந்தோஷமே எனக்கு போதுப்பா என்று சொன்னபோது அந்த தம்பி உருகி போனார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய அண்ணன் தன் 2 கைகளையும் கூப்பி ஜெபித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். கடினமாய் உழைத்து பிரயாசப்பட்டு என் தம்பியை நான் படிக்க வைத்தேன், அவனை ஒரு வெற்றியாளனாக்கி இருக்கிறேன். போதும் ஆண்டவரே, ஆசீர்வாதகரமாக என் வாழ்க்கையை மாற்றினரே போதும். என் 2 கரங்களையும் கூப்பி அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது தம்பி அதை பார்த்தார். அந்த அண்ணனுடைய 2 கரங்களை தன்னுடைய எண்ணத்திலே பதித்து வைத்துக் கொண்டார். அதன் பிறகு சென்று அவர், அதான் நான் சொன்னேன் இல்லையா,
மரத்துல இந்த கார்விங் பண்ற பயிற்சி தான் அவர் முடிச்சிருக்காரு. எனவே தன் அண்ணனுடைய கரங்களை நேர்த்தியாய் அந்த மரத்தில் செதுக்கினார், அச்சாக செதுக்கினார். அந்த 2 கரங்கள், அண்ணா என்ன நீங்க மறக்க சொல்றீங்க? ஆனா நீங்க எனக்கு செஞ்ச நன்மை, எனக்காக செய்த ஜெபம், அதை இந்த உலகம் ஒரு காலம் மறக்கக்கூடாது. நீங்க எனக்கு செஞ்ச அந்த உதவிக்கு, அதாவது உங்க சகாயத்தை, உங்களுடைய அன்பை இந்த உலகம் எப்போதும் நினைவு கூறும்படி என் பட்சத்தில் என்னுடைய இருதயத்தின் நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும் என்று அண்ணனுடைய கரங்களை கார்விங் செய்தார். ஸ்கிரீனிலே நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? அந்த படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? அந்த 2 கைகளும் ஒரு அற்புதமான அண்ணனுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் அடையாளம். தம்பிமார், தங்கைமார், அண்ணன் தம்பிமார், அக்கா தங்கைமார், யோசிங்க. அந்த அண்ணன் தம்பிக்கு இடையிலே இருந்த அந்த அன்போ பாசமோ அல்லது அந்த பந்தமோ நம்மள எத்தனை பேருக்குள்ள இருக்குங்க? இன்னைக்கு அண்ணன் முன்னேறினா தம்பியால சகிக்க முடியல, தம்பி கொஞ்சம் நல்லா வந்துட்டா அண்ணனால சகிக்க முடியறதில்ல. அக்காவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைச்சிட்டா தங்கை புரிஞ்சுக்காம பொறாமப்படுறாங்க. தங்கை ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டா அக்கா புலம்புறாங்க. என்னங்க இந்த நிலைகள்ல? இன்று உனக்குள் இருக்கிற ஆவிக்குரிய குணம் எப்படி இருக்கிறது யோசி. எரோஸ் என்பது சரீர பிரகாரமான அன்பு. ஃபீலியா என்பது அது அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே, அக்கா தங்கைக்கு மத்தியிலே சுயமாக வருகின்ற ஒரு அன்பு, அரவணைப்பு. ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால், இந்நாட்களில் அக்கா தங்கை மத்தியிலே, அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே கூட அன்பு குறைந்து போய்விடுகிறது. நேச பாசமும் குறைந்து விட்டது, அவைக்குரியவைகளும் குறைந்து விட்டது. நம்மள நிறைய பேர் அட்லீஸ்ட் அண்ணன் கூட பேசுறது கிடையாது, சொந்த தம்பி கூட பேசுறதில்ல, உங்க அக்கா கூட பேசுறதில்ல, உங்க தங்கை கூட பேசுறதில்ல. ஏனென்றால் கரைந்து காணாமல் போய்விட்டது எது? பாச பந்தங்கள், அன்பு, நேசம். கிறிஸ்தவ சபையே, சமுதாயமே இது சரியானதல்ல. தயவு செஞ்சு கவனிங்க. யோசேப்புக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை காண முடியும். யோசேப்பை யூதா சில வெள்ளி காசுகளுக்காக விற்றி போடலாம் என்று யோசனை சொன்னான். ஆனால் இங்க யூதா இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போட்டான். அங்கேயும் யோசேப்பை விற்க நினைத்தது ஒரு யூதா, இங்கேயும் இயேசுவை விற்று போட்டதும் ஒரு யூதா தான். அங்கே யோசேப்பின் தந்தை அவனை மிகவும் நேசித்தார், இங்கே இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் அவரை மிகவும் நேசித்தார். அங்கே யோசேப்புக்கு ஒரு விசித்திரமான பல வருண அங்கி இருந்தது, இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு அற்புதமான அங்கி இருந்தது. அங்கே யோசேப்பு கூட தன்னுடைய சகோதரர்களால் தான் பகைக்கப்பட்டான், இங்கே இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சகோதரர்களால் தான் பகைக்கப்பட்டார். அங்கே யோசேப்பை தன் சகோதரர்களுடைய நன்மைக்காக தகப்பன் யாக்கோபு அனுப்பி வைத்தான், இங்கேயும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சேமத்துக்காக பிதாவானவர் அனுப்பி வைத்தார். சேமத்தை அறிய வந்த யோசேப்பை அவனுடைய அண்ணன்மார் பகைத்தார்கள், துவேஷித்தார்கள், விற்று போட்டார்கள். சேமத்தை அருளுவதற்காக வந்த இயேசு கிறிஸ்துவை அந்நாட்களிலே இருந்த ஆவிக்குரியவர்களாக இருந்த, அவரை அனுதினமும் பார்த்து கொண்டிருந்த, அவர்களை சார்ந்தவர்களான யூதர்களே அவரை விற்று போட்டார்கள், சித்திரவதைக்கு ஆளாக்கினார்கள். யாக்கோபு என்ன நினைத்தான்? தன் குமாரன் மரித்து போனான் என்று. ஆனால் மரித்து போகவில்லை, மரித்து போய்விட்டதாக யாக்கோபு நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அதன் பின்பு யாக்கோபு அறிந்து கொண்டான் என்னவென்று, தன்னுடைய குமாரன் யோசேப்பு உயிரோடுதான் இருக்கிறான், இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்று இந்த உலகமே நினைத்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தெரிய வந்தது அவர் திரும்ப உயிர் தெழுந்தார் என்று. 11 பேர் சகோதரர்களுக்கு யோசேப்பு சொன்னான், போய் சொல்லுங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று. நம்முடைய 11 சீஷர்களுக்கும் ஆண்டவராக இயேசு சொன்னார், நீங்கள் போய் அறிவியுங்கள் நான் மரணத்தை ஜெயித்து திரும்பவும் உயிரோடு எழுந்து விட்டேன் என்று. எனவே யோசேப்புக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். அற்புதம். அதேபோல உனக்குள்ளும் எனக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அதே சமயத்துல நல்லா கவனிங்க, யோசேப்பு தூஷிக்கப்பட்டான், துவேஷிக்கப்பட்டான், விற்று போடப்பட்டான். ஆனால் யார் அவனை தூஷித்து துவேஷித்து விற்று போட்டார்களோ அவர்களுக்கு யோசேப்பு ஆசீர்வாதமாக மாறினான். பசியோடு தவிப்போடு பஞ்சத்தால் அடிபட்டு யாசிக்க வந்தவர்களுக்கு யோசேப்பு வயிறார அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தான், ஆதரித்தான். அவர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக மாறினான். அவர்களை தூஷிக்கவில்லை, துவேஷிக்கவில்லை, பழிதீர்க்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை. எனவே யோசேப்பு ஒரு உண்மையான சகோதரன்.
தன்னை தூஷித்த துவேஷித்த தனக்கு கேடு செய்த சகோதரர்களுக்கு திரும்ப கேடு செய்யவில்லை. திரும்ப அவர்களை துவேஷிக்கவில்லை, தூஷிக்கவும் இல்லை, பகைக்கவும் இல்லை, பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை. தெரிஞ்சோ தெரியாம எனக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க. ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறான். என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் அநேகர் பிழைக்கும்படியாக அந்த தீங்கையெல்லாம் என் தேவன் நன்மையாக மாற்றினார். எனவேதான் அந்த சகோதரர்களையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, அன்பு காட்ட முடிந்தது, ஆகாரம் கொடுக்க முடிந்தது, ஆசீர்வாதத்தையும் தர முடிந்தது. இன்று நமக்குள்ளே அந்த அன்பு இருக்கிறதா? அண்ணன் வேற, தம்பி வேற, அக்கா வேற, தங்கை வேற, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு மன வருத்தங்களை உண்டாக்கிக்கிட்டு மனசுல கஷ்டத்தை வளர்த்துக்கிட்டு அட்லீஸ்ட் பேசுறது கூட நிறுத்திட்டோம் இல்லையா? இது காவிக்குறிபடி சரியா? இதுதான் அனுராகமா? இதுதான் அன்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிப்புக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்ததினாலே உண்மையும் உத்தமமான சகோதரனுடைய அன்பை பகிர்ந்து கொண்டா. என்றால் உனக்குள் இயேசு இருந்தால் அந்த அன்பு இருக்கிறதா? முதலாவது எரோஸ், இரண்டாவது பிலியா, மூன்றாவதாக சோர்ச்சே. இது தாய் தகப்பன் பகிர்கின்ற அன்பு. தாய் அன்பு, தந்தை அன்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அன்பைத்தான் சோர்ச் என்பார்கள் அல்லது சோர்ச்சே என்று அழைக்கிறார்கள். இது தாயும் தகப்பனும் வெளிப்படுத்துகின்ற அன்பு. இதுவும் சுயநலமில்லாத அன்பு, உண்மையான அன்பு. ஆனால் இந்த அன்பிலும் கூட பார்ஷியாலிட்டிஸ் உண்டு. இந்த அன்பிலும் ஏற்றத்தாழ்வு உண்டு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டுமென்றால், ஈசாக்கு ஏசாவை நேசித்தானாம், ரெபேக்காளோ யாக்கோபை நேசித்தாளா? தந்தை ஒரு பிள்ளையை அதிகமாக நேசித்தால் தாய் இன்னொரு பிள்ளையை அதிகமாக நேசிப்பது. ஒரே வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அம்மா பார்ட்டி, அப்பா பார்ட்டி. பையன் அம்மா பார்ட்டி, பொண்ணு அப்பா பார்ட்டி. இருக்கிறது ஒரே குடும்பம், ஆனா அதுக்குள்ள 3 கட்சி. இன்னும் சொல்ல போனா அம்மா ஒரு பார்ட்டி, அப்பா ஒரு கட்சி, கணவன் ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சி, மொத்தம் 4 கட்சி. ஆனா ஒரே குடும்பம். இது இன்று அநேக குடும்பங்களிலே தடுமாற்றத்தோடு இருக்கின்ற ஒரு நிலைமை. சில நேரம் அம்மாவே பிள்ளைங்க கிட்ட அப்பாவை பத்தி தப்பு தப்பா சொல்றது, அதே போல அப்பாவே பிள்ளைங்கிட்ட அம்மாவை பத்தி தப்பு தப்பா சொல்றது. அம்மாவை வெறுக்கும்படி, அப்பாவை வெறுக்கும்படி. தன்னைத்தான் நேசிக்க வேண்டும், அடுத்தவங்களை பகைக்கணும். என்னங்க இந்த குணம்? இருக்கீங்களா நம்ம மத்தியில் யாராவது? தந்தையை துவேஷிக்கிற விதத்திலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது, அல்லது தாயை வெறுக்கிற விதத்திலே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது. பிள்ளைகளை உங்கள் வசப்படுத்திக் கொண்டு அவர்களை தாயை விட்டு அல்லது தகப்பனை விட்டு விலக்கி வைப்பது, தாய் நண்பை விட்டு பிரித்து வைப்பது அல்லது தந்தை நண்பை விட்டு பிரித்து வைப்பது. இதெல்லாம் ஒரு குடும்ப வழக்கமாங்க? இல்லவே இல்லை. ஒருவேளை நீ உன்னுடைய பிள்ளைகளை அவர்களின் தாயை விட்டோ அல்லது தகப்பனை விட்டோ பிரிந்து வைக்கிற விதத்திலே ஏதாவது சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தால், அப்படி இருக்கிற தாயாய் தந்தையா இருந்தா தயவு செஞ்சு கவனி. கட்டாயம் அதுக்கு நீயே ஒரு நாள் அந்த விளைவுகளை சந்திப்ப. அவங்க 2 பேரும் அப்படி 2 கட்சியை ஒரே வீட்டுக்குள்ள இருந்ததுனால அந்த குடும்பத்துல ஒரு நாளும் சந்தோஷம் இருக்கல. குடும்பத்தை கட்சி கட்சியா பிரிச்சு வைக்காதீங்க. அம்மா பார்ட்டி, அப்பா பார்ட்டி அப்படி இல்லைங்க. குடும்பம் மொத்தம் ஒரே பார்ட்டியா தான் இருக்கணும். சோ எரோஸ் என்றால் என்ன, பிலியா என்றால் என்ன, சோர்ச் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். கடைசியாக அச்சு அசலான ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பின் பெயர் அகாபே. என்னங்க அகாபே? இந்த அகாபே என்றால் என்ன? அதுதான் தேவனுடைய அன்பு. விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வந்த அன்பு. அது சிலுவையிலே தேவன் வெளிப்படுத்தின நிரந்தரமான அன்பு. நாம் ஏற்கனவே பார்த்தோமல்லவா, நாம் பலவீனர்களாய் இருக்கும் போதே அவர் நம்மை நேசித்தார். நாம் பாவிகளாக இருக்கும் போதே அவர் நம்மை நேசித்தார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையிலேயே அவர் நம்மை நேசித்தார். இதுதான் சுயநலமற்ற உண்மையான அன்பு. உன் நன்மையை எப்பொழுதும் விரும்புகின்ற அன்பு, பரத்திலிருந்து இறங்கி வந்த அன்பு. இன்று நானும் நீயும் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது. ஜாக்கிரதை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய உயிரையே தியாகம் செய்து நமக்கு அருளிச் செய்திருக்கிறார். இதுதான் அற்புதமான உண்மையான அன்பின் அடையாளம். இதுதான் உண்மையான அன்புக்கு உதாரணம். சிலுவையின் மீது இதுதான் உண்மையான அன்பு. லெட்ஸ் ப்ரே. ஜெபிக்கலாம். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களா ஜெபத்திலே பங்கேற்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான அன்பு இருக்கிறது. காலத்தோடு காலமாய் கரைந்து போகிற அன்பு, தலைமுறையோடே கூட மறைந்து போகிற அன்பு, தேவை முடிந்தவுடன் காணாமல் போகிற அன்பு, விதவிதமான அன்பு இருக்கிறது. ஆனால் கரையாத, மறையாத, காணாமல் போகாத, நித்தமும் நிலைத்து நிற்கிற உம்முடைய அன்பு மாத்திரமே. ஆண்டவரே, இன்று நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது சிலுவையிலே நீர் செய்த உம்முடைய தியாகத்தினால் தான் நடந்திருக்கிறது. எனவே அதை மறக்காமல் உயிரோடு இருக்கிற நாள் வரை உம்முடைய அன்பை எங்கள் கிரியைகளில் காண்பிக்கிற கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.